அதிரடி தவிர்த்து நிதானம் காட்டும் அண்ணாமலை. இலக்கு 2031. நகர்வுகள் எப்படி? தன்னோட முதல் மாநாட்டில் 2031 தமிழகத்துல ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு முழங்கி இருக்கிறார் அண்ணாமலை. ஆட்சி மாற்றம் உருவாவதற்கு அண்ணாமலையோட நகர்வுகள், வியூகங்கள் குறித்து பார்ப்போம். தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவரோட வி தி லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாட்டை பொள்ளாச்சியில வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு. அதிரடி பேச்சுக்கு பெயர் எடுத்த அண்ணாமலை இந்த மாநாட்டில் வழக்கமான அட்டாக் அரசியலை கையில் எடுக்காம நிதானம் காட்டி இருக்கிறது எல்லாத்தையும் கவனிக்க வச்சிருக்கு. அதே போல இந்த மாநாட்டுக்கு தமிழகம் முழுவதிலுமே இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டும் வந்திருந்தாங்க. முதல் மாநாட்டுக்கு திரண்ட இவ்வளவு பெரிய கூட்டம் தனக்கு உற்சாகத்தை அளிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவிச்சிருந்தாரு. முதல் மாநாடுங்கிறதால தான் விலகி வந்த பாஜக மீதும் தற்போது ஆட்சியில் உள்ள தாவேகா மீதும் எதிர்கட்சியான திமுக மீதும் விமர்சனங்களை முன்வைத்து அண்ணாமலை அதிர்வலைகளை உருவாக்குவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா தன்னோட இயக்கத்தின் எதிர்கால திட்டம், அரசியலோட அடுத்த கட்ட வியூகம், கொள்கை நிலைப்பாடு, கட்சிகள் குறித்த பார்வை ஆகியவற்றையே இந்த மாநாட்டுல பிரதானமா முன்வச்சாரு. தடாலடி இல்லாத அவரோட இந்த முதிர்ச்சியான பேச்சுக்கு வரவேற்பும் கிடைச்சிருக்கு. போதைப் பொருள் எதிர்ப்பு அப்படிங்கிற நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட முதல் மாநாட்டுல அண்ணாமலையோட பேச்சுல பல முக்கிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு. அவர் இந்த மாநாட்டில் அரசியல் கட்சி சம்பந்தமா அறிவிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா தற்போது 19 லட்சமாக இருக்கிற வி தி லீடர்ஸ் இயக்கத்தோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை 50 லட்சமா உயரும் போதுதான் அரசியல் கட்சி தொடங்குவேன் அப்படின்னு திட்டவட்டமா அறிவிச்சிருக்காரு. அதே போல இன்னும் 6 மாசங்களுக்கு மரங்கள் வளர்ப்பு, பெண்கள் நலன், குழந்தைகள் பாதுகாப்புன்னு சமூக பிரச்சனைகளை முன்வைத்து மாநாடுகள் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. தாவேகா அரசோட தற்போதைய செயல்பாடுகள் சம்பந்தமா அண்ணாமலை விமர்சிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. 1,65,00,000 பேர் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதற்கு மரியாதை கொடுக்கணும். முதல் முறை எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் ஆனவங்க தடுமாறினாலும் அவங்கள தூக்கி நிறுத்தணும். அடுத்த ஓராண்டு காலம் அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை மட்டுமே வழங்க போகிறோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. அண்ணாமலையோட இந்த பேச்சு தாவேகாவுக்கு ஆதரவு போல இருந்தாலுமே உண்மையில இது தாவேகாவுக்கு சவால் அப்படின்னே சொல்லப்படுது. விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள்ல பெரும்பாலானோர் இந்த முறை தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அவங்கள எடுத்த உடனே காயப்படுத்தாம போற போக்குல தன் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு அண்ணாமலை. அதன் அடிப்படையில தான் அண்ணாமலை இவ்வாறு பேசி இருக்கிறதா அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. பாஜக மீது கண்ணை மூடிக்கொண்டு விமர்சனங்களை முன்வைக்க போவதில்லை அப்படின்னு இந்த கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, நான் ஒரு தேசியவாதிதான், தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்குவேன் அப்படின்னு பேலன்ஸ் செய்யும் வகையில பேசி சமாளிச்சிருக்காரு. அதே போல தான் பாஜகவின் பி டீம் கிடையாது என்றும், நான் இந்து என்றாலும் அந்த அடையாளத்தை அரசியலுக்கு பயன்படுத்த மாட்டேன், நான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன், அனைத்து மக்களுக்கும் ஆனவன் அப்படின்னு பேசியிருக்காரு. தீவிர இந்துத்துவா பாதையில அண்ணாமலை பயணிப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்த நிலையில உண்மையான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி தான் தன்னோட கொள்கை அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அரசியல் நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு குறித்து பேசினாலுமே தமிழக அரசோட தற்போதைய கடன் சுமை, அது ஏற்படுத்தும் தாக்கம், உயர்கல்வியில தமிழகத்தோட பின்னடைவு, அரசு பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளோட மோசமான நிலைமை குறித்தும் புள்ளி விவரங்களோடு அண்ணாமலை பேசியது கவனம் ஈர்த்துச்சு. மேலும் அதற்கான தீர்வுகளையும் அண்ணாமலை குறிப்பிட்டு பேசியது பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. எப்படி பார்த்தாலுமே இரு முக்கிய விஷயங்களை ஆணித்தரமா இந்த மாநாட்டில் அண்ணாமலை பதிய வச்சிருக்காரு. ஒன்று, நிச்சயமா அரசியல் கட்சி தொடங்குவேன். இரண்டாவது, 2031 அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதே இலக்கு அப்படின்னு. எனவே இந்த இரு குறிக்கோள்களை நோக்கியே இனி வேகமாக அண்ணாமலை முன்னேறுவார் அப்படின்னு தெரிகிறது. வி தி லீடர்ஸ் குறித்து அண்ணாமலை அறிவித்த முதல் சில நாட்கள்லே வேகமா 19 லட்சம் பேர் அந்த அமைப்புல இணைஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் 19 லட்சம் பிளஸ் அப்படிங்கிற எண்ணிக்கையிலேயே உறுப்பினர்கள் பதிவு நீடிக்கிறது. இந்த எண்ணிக்கை 50 லட்சத்தை தொடும்போதுதான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதற்கு 6 மாத கெடுவும் விதிச்சிருக்காரு. 6 மாதத்துல 50 லட்சம் உறுப்பினர்களை அமைப்பில் சேர்ப்பாரா அப்படிங்கிறது அண்ணாமலை முன்பு இருக்கிற மிக முக்கியமான சவால். அதற்கு சில செயல்பாடுகளையும் இந்த முதல் மாநாட்டில் பட்டியலிட்டிருக்காரு.
அண்ணாமலையோட இந்த வியூகம் வெல்லுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.